எல்லாரும் எந்திரிச்சிருக்காங்களா? எங்க நல்லா இழுத்து போத்துட்டு தூங்குதுங்க. எங்க பிள்ளைகளால பாவம் மீராவும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க. பாவமா மீராவா? அவளும் இவ்வளவு நேரம் தான் தூங்குவா. ஆமாக்கா, மீராக்கு இந்த காலேஜில் லீவ் விட்டாச்சுன்னு வச்சுக்கோயேன், நல்லா தூங்குவா. அப்படியா? நானும் நினைச்சேன் என் பிள்ளைகள் தான் அப்படின்னு. நீங்க வேற, இப்பெல்லாம் எல்லா பிள்ளைகளும் இப்படிதான். நம்ம முதல்ல காப்பியை குடிப்போம், குடிச்சிட்டு வேலை வேணா எழுப்புவோம். இக்கா, என்னக்கா சமையல் பண்ணலாம் இன்னைக்கு? எனக்கும் அதான் யோசனையா இருக்கு என்ன பண்ணேன்னு. அப்போ குழப்பமா இருந்தா பிரியாணி தான் தீர்வு, பிரியாணியே பண்ணிடுவோம். அப்படியா சொல்ற? அப்ப சரி, சிக்கன் பண்ணுவோமா மட்டன் பண்ணுவோமா? சிக்கன் பிரியாணிக்கு. சரி சரி. மைனியோ, உங்களுக்கு இது ஓகேவா இல்லைன்னா வேற எதுவும் செய்வோமா? அது எனக்குலாம் ஓகே தான், ஆனா எது செஞ்சாலும் சேர்ந்து செய்வோம், அவ்வளவுதான். சரி, சேர்ந்து செய்வோம். உங்களுக்கு எது விருப்பம் இருக்கா அதுபடியே செஞ்சிருவோம். மீராக்கு என்ன பிடிக்கும்? மீராக்கும் சிக்கன் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஆனால் செய்கிறோம். அம்மா, அத்தானே இங்கே அவர் காலையிலே நடக்க போறேன்னு போயிட்டாமா? இவ்வளோ நேரமா நடப்பாவ, இன்னும் வரல? எங்கட்டி 3/4 மணி நேரம் தானே இருக்கு. அதாக்க கேட்க இவ்வளோ நேரம் நடப்பாவளோ? இல்லை கண்மணி, 1/2 மணி நேரத்துலலாம் வீட்டுக்கு வந்துடுவாவ. யாராவது கிடச்சிருப்பாவ பேசுறதுக்கு ஃப்ரெண்டு கிண்டு, அதனால இப்போ லேட் ஆகுது போல. சரி, நம்ம காப்பி குடிப்போம், குடிச்சிட்டு நம்ம பிள்ளைகளை எழுப்புறேன். ஆமா, நேரம் என்ன ஆகுது? ஒன்னாவது எந்திரிச்சிருக்கா பார்த்தீங்களா? சரி, இப்போ நான் போய் பிள்ளைகளை எழுப்பிட்டு வரேனே. இக்கா நீ இருக்கா? நான் போய் எழுப்பிட்டு வரேன். நீ போய் கொஞ்சிக்கிட்டுலாம் இருப்பா, நானே போய் எழுப்பிட்டு வரேன். சரி சரி, போ.